எப்படி நம்புறீங்க? நான் இறுதியா சொல்றேன், அவளால உருப்படியா எதையுமே செய்ய முடியாது. என்னால செய்ய முடியும். ஆ? ஆ? ம். நான் எதை வேணாலும் செய்வேன். உன்னால செய்ய முடியலன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நான் பூஜைய கரெக்டா முடிச்சனே, அப்புறம் என்ன? அதான் விரதத்தை கோட்டையை விட்டு வயித்தை நிரப்பிட்டியே. அதுக்கு யாரு காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் வெக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? ஏய், யார் வெக்கம் இல்லாம நடந்துக்கிட்டா? ஏய் அர்ச்சனா, விடு. என்ன பேசுற? பின்ன ஜெயமா, இவதான் அபசகுணமா விரதத்தை பாதியிலே முடிச்சிட்டால. விரதம் முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? விரதம் இன்னும் முடியல. விரதத்தை நான் கண்டினியூ பண்றேன். வேண்டாம் ஹாசினி, உனக்கே உடம்பு முடியல, வேண்டாம். எனக்கு ஒன்னும் இல்ல ஜெயம்மா, என்னால விரதம் இருக்க முடியும். இந்த பூஜை நிறைவா நடக்காதோன்னு நீங்க கவலைப்படுறது எனக்கு தெரியும். இந்த நிமிஷத்தோட அந்த கவலையை விடுங்க. ஏஜியோட நல்லதுக்காக நீங்க ஆசைப்பட்டபடி நான் விரதத்தை முழுசா செஞ்சு முடிக்கிறேன். என்னால முடியாதுன்னு சொல்ற வாயை நான் செஞ்சு காட்டி மூட வைக்கிறேன். விரதம் இன்னும் முடியல. என் வயிறு இன்னும் காலியா இருக்கு. ஏஜி வர வரைக்கும் நான் விரதத்தோட காத்துட்டு இருக்கேன். எவ்வளவு பசி இருந்தாலும் சாப்பிடாம நான் இருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னால எல்லாம் முடியும். மூதே முப்பெருந்தேவிகளா? நான் இந்த விரதத்தை ஏஜிக்காக செய்யல, என் மேல நம்பிக்கை வச்ச ஜெயம்மாக்காக செய்யறேன். நான் சரியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க சவாலுக்காக செய்யறேன். என்னால எதையும் செய்ய முடியும்னு உங்க மூளைக்கு உரைக்கிற மாதிரி செஞ்சு முடிக்கிறேன். நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த ஹாசினி இந்த விரத டெஸ்ட்ல தோக்க மாட்டா. அவசரப்பட்டு வால் கிளாக்ல டைமை மாத்தி வச்சிடாதீங்க. டைமை மாத்தி வச்சா சந்திரன் சீக்கிரமா போயிடாது, சூரியன் சீக்கிரமா உதிச்சிடாது. வரட்டுமா என் வேலை இல்லாத வெட்டி ஆபீசர்ஸ் மருமகள்களா? எல்லாரும் புருஷனோட சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு புருஷன் இருந்தும் நான் தனியா இருக்கேன். இங்க ஃபங்க்ஷனே ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு செய்யறதுக்கு தான். ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்காம எங்கேயோ தூரமா இருக்காரு. இங்க இத்தனை பிசினஸ் கிடக்கு, இதெல்லாம் பாத்துக்காம அங்கதான் பாப்பன ஆட்டோ புடிச்சிட்டு கிடக்குறாரு. சந்திரோதயம் பாக்கிறதுக்கு நிக்கிறியா இல்ல ஏஜேவை எதிர்பார்க்கறியா? எனக்கு என்னவோ ரெண்டையும் பாக்குறது கஷ்டம் தான் தெரியுது. என்னவோ சவால் விட்ட. ஏஜே வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொன்ன. என்னாச்சு? இன்னும் அவரை காணுமா? அவரு வர்ற வரைக்கும் தாக்கு பிடிப்பியா இல்ல பசியில இந்த பாயசத்தை அள்ளி சாப்பிட போறியா? நீ
எதுல வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம், சாப்பாடுல பண்ணலாமா? உன்னால பசியோட இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏஜே இப்போதைக்கு வரப்போறது இல்ல. அவர் வந்தா மட்டும் என்ன ஊட்டி விட போறாரா? பூஜைக்கே இல்லாதவரு சந்திரோதயத்தை பாக்குறதுக்கு வருவாரா? எப்படியோ சந்திரோதயத்துக்கு வெயிட் பண்ணி காலையில சூரியோதயத்தை தான் பார்க்க போற. ஆல் தி பெஸ்ட். நிக்கும் போது அப்பப்போ அசைஞ்சுக்கிட்டே இரு, இல்லனா சிலையாயிட போற. அப்புறம் காக்கா வந்து பாயசத்தை சாப்பிட்டுட்டு தலை மேல உட்காந்து காலை கடனை முடிச்சிட்டு போயிட போகுது. ஐயோ மயக்கம் வருதே. இந்த மனுஷன் வர மாதிரி தெரியல. ஐயோ முதல்ல தலை சுத்துச்சு, இப்ப பூமியும் சேர்ந்து சுத்துதே. ஏந்திரி. ஏய் ஏந்திரி. அப்படிதான், நல்லா ஆட்டுங்க, தூக்கம் சூப்பரா வருது. ஏந்திரிங்கறல. பிரதர் இருக்கியா நீ? பிரதர் இருக்கியா நீ? நீங்களா வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? உங்க மனசுல கொஞ்சமாவது ஈரோ இருக்கா? நமக்காக ஒருத்தி விரதம் இருக்காளேங்கிற சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லையா? காலையில இருந்து பசியோட எப்படி இருப்பாங்கிற யோசனையே வரலையா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? என் விஷயத்துல மட்டும் உங்க மூளை ஆஃப் ஆயிடுமா? இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? உசுரோட இருக்காளா இல்லையான்னு பாக்க வந்தீங்களா? என் மேல ஈ வெறுக்கும் காட்டாது நீங்க. என்ன ஏன் இப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க? செத்தா சாப்பிட்டோன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? நீ சொல்றது கரெக்ட் தான் இல்ல? ஐயோ என்னால கத்து கூட முடியலையே. எம்மா ஐயோ கத்து கூட தெம்பிலையே. என்ன திட்டுறதுக்கு மட்டும் உன்கிட்ட எனர்ஜி இருக்குல்ல? எனக்கு இப்ப அந்த எனர்ஜியும் போயிடுச்சு. இனிமே என்னால எந்திரிக்க கூட முடியாது. வீட்டுக்குள்ள வரணும்னா நத்த மாதிரி ஊர்ந்துதான் வரணும். என்ன அப்படியே உள்ள தூக்கிட்டு போக கூடாதா? ஹலோ 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 ஏஜே. ஹலோ பாஸ். ஹிட்லர். ஏய் நடிக்கிறியா? இவ்வளவு நம்பி அம்மா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. பாரு எப்படி கவுத்து போட்ட கற்பாம்பூச்சி மாதிரி படுத்துட்டு இருக்கான். இவளால ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. ஷபா. உண்மைதான் உண்மைதான். ஐயோ 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 ஐயோ. கடவுளே பகவானே உன் சக்தியை காட்டிட்டப்பா. அவர் புத்தி மாறதுக்குள்ள பெட்ல நல்லா ஜாலியா புரண்டு படுப்போம். ஐயோ என் இடுப்பு. என்ன இது பெட் சோஃபாவா மாறி இருக்கு? அந்த பாயசத்தை கொஞ்சம் ஊட்டி விட்டா நான் உசுறு பழச்சுப்பேன். இப்ப என்ன, நீ வயிறு நிறைய சாப்பிடணும், நீ உசிரோட இருக்கணும், அதானே? அதே அதே. கற்பூர மூளை சொல்லுங்க. இப்ப நீ என்ன பண்ற? கார்டன் ஏரியாக்கு போற. போறேன். அங்க போயிட்டு மண்டி போடுற. மண்டி போடுறேன். அங்க நிறைய புல் இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அங்க போயிட்டு ஆடு மாடு மாதிரி நல்லா சாப்பிடு, பசி பறந்து போயிடும். நான் புல்ல திங்கறதா? ஆமா, மனுஷங்க தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, உனக்கு புல்லே போதும். வயிறு ஃபுல் ஆகிறதுக்கு வழி கேட்டா புல்ல ஃபுல்லா திங்க சொல்றீங்க? உங்களுக்கு இறக்கமே கிடையாதா? ஜெயமா சொன்னாங்களேன்னு
காலையில இருந்து பசியோட விரதம் இருந்தா இப்படிதான் மனசுல ஈரம் இல்லாம பேசுவீங்க. இந்த பாயசத்தை ஊட்டணும்ல, ஊட்டி விட்டு உன்னோட விரதம் முடிஞ்சிரும்ல. விரதம் முடிஞ்சா நீ போய் சாப்பிடலாம்ல. ஓ, சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உனக்கு ரொம்ப பசி, பயங்கர பசி இல்ல. பாவம். சரி, ஊட்டி விடவா? என்ன என் பையன் திடீர்னு நல்லவன் ஆயிட்டா? ரெடியா? ஊட்டி விடுறேன். ஆ ஆ இந்த பிரபலி, இது உனக்கு. யோ ஹிட்லர், நிறுத்துங்க. பசியில இருக்கிறது நானு, பாயசம் விட்டுறது போட்டோக்கா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ரொம்ப தப்பிக்கு பண்றீங்க. நான் பசியில உசுருக்கு போராடிட்டு இருக்கேன், நீங்க போட்டோ ஃப்ரேம்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் காலையில இருந்து விரதம் இருக்கேனா? இனி நீங்க என்ன ஊட்டி விடுறது? நானே சாப்பிட்டுக்கிறப்போ. தேன் துளியின் விழியா, தீ தீண்டும் மொழியா, இவள் முழுமதி நிலவா, இல்லை திருமதி மகளா, நான் சூரிய கதிராய், உன் பார்வையோ புதிராய், நிலம் மோதுதே நிகராய், நிஜம் சொல்லடி திமிராய். கடவுள் இருக்காங்க குமாரு. என்ன மாதிரி ஓட்டுனீங்க. என்னால விரதத்தை சரியா முடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க, உங்க கையாலே எனக்கு ஊட்டி விட்டுட்டீங்க. நான் ஜெயிச்சுட்டேன், 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 ஜெயிச்சுட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன பாஸ், சிலையில நேரு மாமா கையில புறாவை வச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஸ்பூனை கையில வச்சிட்டு இருக்கீங்க. என்னையா புல்ல திங்க சொன்னீங்க? நீங்க புல்ல தின்னுங்க, நான் சாப்பாட ஃபுல்லா திங்குறேன். வரட்டும். உனக்கு ரொம்ப பசிக்குதா? பசிச்சா என்னக்கா, அவதான் சாப்பிட்டாளே. அதான் ஒரு ஸ்பூன் பாயாசம் சாப்பிட்டாளே. ஒரு ஸ்பூன் பாயசமா? அது போதுமா? ஏன் போதாது? அது ஏஜே ஊட்டின சாப்பாடு, தேவ விருந்து, காத்திருந்து வாங்கின வரும். அந்த பாயாசம் சாப்பிட்டா பல நாள் பசிக்காது. இந்த ஒரு நைட் என்ன பண்ணிடும்? அப்போ ஹாசினிக்கு சாப்பாடு வேணாங்கறியா? நோ 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 நோ. ஏய், என்னாச்சு? பசியில ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு மயக்கமா வருது. வயித்துல இருந்த பசி இப்போ எல்லைய தாண்டி உடம்பெல்லாம் பரவுது. என் வாயெல்லாம் கொளறுது. நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இனிமே உங்களோட சண்டையே போட மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழறேன். எனக்கு கொஞ்சமாவது சாப்பிடுறதுக்கு கொடுங்க. இப்படியெல்லாம் கேட்பேன்னு நினைச்சீங்களா? நான் கெஞ்சினதெல்லாம் உண்மை
போயிடுவேன்னு நம்பி பூரிப்பா போச்சா? சரண்டர் ஆயிட்டான்னு சந்தோஷப்பட்டீங்களா? நீங்க சாப்பாட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டா நான் கவுந்து போயிடுவேன்னு கனவு கண்டீங்களா? வெறும் சாப்பாட்டுக்கு என் கௌரவத்தை விட்டு கொடுப்பேன்னு என்ன தப்பா எடை போட்டீங்க. காலையில இருந்து பசியோட விரதத்தோட வீராப்பா இருக்கிற இந்த ஹாசினி கிட்ட உங்க வேலைய காமிக்கிறீங்க. மருமகளுங்க உங்க ரேஞ்சுக்கு நீங்க யோசிச்சா நான் மாமியார் உங்க அத்தை எந்த ரேஞ்சுக்கு யோசிப்பேன். உங்க 3 பேரோட மொத்த மூளையும் இந்த ஹாசினியோட ஒத்த மூளை கிட்ட நிக்காது. நீங்க பட்னி போட்டா பயந்துர மாட்டா இந்த ஹாசினி. நீங்க என்னதான் உங்க இத்து போன மூளைய வச்சு பிளான் பண்ணாலும் நான் சாப்பிடுறத தடுக்க முடியாது. நான் மனசார விரதம் இருந்து பக்தியோட பூஜை செஞ்சு பசியோட காத்திருந்து பாயாசம் சாப்பிட்டேன். என்னோட இந்த அக்கறைய பார்த்து சந்திர பகவான் என் பக்திய மெச்சு அவரோட போஜன மடத்துல இருந்து அறுசுவையோட சாப்பாட்டை எனக்கு டோர் டெலிவரி செய்யறேன்னு சொல்லிருக்காரு. புரியலையா? என் விரதத்தை காலி பண்றதுக்கு வால் கிளாக்ல டைம் மாத்தி வச்சு சதி பண்ணீங்கல்ல. ஆனா சந்திர பகவான் எனக்கு டைமிங்ல எந்த குழப்பமும் பண்ணாம சும்மா கன் டைம்க்கு சாப்பாடு கொடுப்பாரு. நீங்க யாரும் நம்பலையா? இதோ சாப்பாடு வரப்போது பாருங்க. 1 2 3 மேடம் நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் மேடம். நீங்க எவ்வளவுதான் வாயை திறந்து காமிச்சாலும் இந்த ஃபுட்ல இருந்து கொஞ்சம் கூட தரமாட்டேன். வாயில காக்கா கூடு கட்டிட போது வாய் மூடுங்க. எனக்கு நீங்க சாப்பாட்டுல ஆப்பு வச்சீங்க, நான் ஆப்ப வச்சு சாப்பாட்டை வர வச்சுட்டேன். என்கிட்டயா விளையாடுறீங்க? உங்ககிட்ட இருந்து இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். வரட்டுமா கண்ணுங்களா? ஏய் என்ன பண்ற? செவ்வாய் கிரகத்துக்கு ரோடு போட்டுட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏய், இப்படிதான் சாப்பிடுவியா நீ? நான் வாயில தான் சாப்பிடுவேன். ஏன் நீங்களும் காது வழியா சாப்பிடுவீங்களா? ஏய் அரபே காடு, உன்ன மாதிரி அறிவில்லாதவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு பேர் பெட்ரூம் வச்சிருக்காங்கல்ல. வெச்ச பேருக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கீங்களா? இதுக்கு பேர் பெட்ரூம் தானே. இந்த பெட்ல என்னைக்காவது படுக்க விட்டுருக்கீங்களா? தரையில தானே படுக்க விட்டுருக்கீங்க. அப்ப எங்க போச்சு உங்க நாகரிகம்? இப்ப சாப்பிடுறதுல மட்டும் உங்க நாகரிகம் குறைஞ்சு போச்சா? முதல்ல உங்க மருமகள்களுக்கு நாகரிகத்தை பத்தி சொல்லி கொடுங்க. அவங்க எனக்கு சாப்பாடு வச்சிருந்தா நான் எப்படி சாப்பிட போறேன்? காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருந்தவளுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு வைக்காம சாப்பாட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க. இதுதான் நாகரிகமா? மாமியாருக்கு ஒரு மரியாதை வேணாமா? அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அதான் ஆப்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது உங்களுக்கும் உங்க டைனிங் டேபிளுக்கும் கௌரவ குறைச்சலா இருக்கும் தான் இங்க வந்து சாப்பிடுறேன். என்னால பசி தாங்க முடியாது. நீங்க ஊட்டின ஒரு ஸ்பூன் பாயசம் எனக்கு போதுமா? அதுல வயிறு நிறையுமா? பேச வந்துட்டா என்ன நீங்களும் ஒரு முட்டை சாப்பிடுங்க. அட வெக்கப்படாதீங்க, சாப்பிடுங்க. உங்க ரெஸ்டாரண்ட் சாப்பாடை விட இது சூப்பரா இருக்கு. உங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறவங்க கிட்ட புடுங்குற மாதிரி பில்லுல சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டின்னு எதுவுமே கிடையாது.
சீக்கிரம் சாப்பிட்டு தொலை, இடத்த காலி பண்ணு. பின்ன இங்கே டேரா போட்டு தங்கிடுவோமா? சாப்பிடுறவங்களுக்கு கை கழுவ தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. எல்லாத்துக்கும் மறுப்பேச்சு, எல்லாத்துக்கும் மறுப்பேச்சு. யோ ஹிட்லர், அன்னத்துல கை வைப்பனே தவிர யாரு கண்ணத்துலயும் நான் கை வைக்க மாட்டேன். போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. சே, எதுக்கு எடுத்தாலும் பஞ்சு டயலாக். It's me. Please help me. என்ன கொஞ்சம் உரிச்சு கொடுக்குறீங்களா? அடிங்க. ஓகே. தியோ நாமளே ஏதோ உரிக்கணுமா? டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ, முழு அரிசி மூட்டையை முழுங்கின மாதிரி வயிறு இந்த கனம் கணக்குதே. வயிற்றுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதா இல்ல நசுங்கி போச்சானே தெரியல. செவத்துக்கு சிமெண்ட் பூசின மாதிரி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு இப்ப என்னால உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. தாங்க முடியாத பசியில என்ன சாப்பிடுறோனே தெரியாம சாப்பிட்டு சனத்தவள மாதிரி ஆயிட்டோமே. சாப்பாடு ஓவர்லோட் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கிற மிஷின் எல்லாம் ஜாம் ஆகி போச்சு. ஜீரணத்துக்கு ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஆல்ரெடி தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பாடு இருக்கே. இதுக்கு மேல ஒரு சொட்டு வாயில விட்டாலும் ஃபுல்லான வாட்டர் டேங்க் மாதிரி வழிஞ்சிரும். அப்போ பசி கொடுமையில மயக்கம் வந்துச்சு. இப்போ சாப்பாடு ஃபுல்லாகி மயக்கம் வருதே. ஒருவேளை இந்த ஏஜே கண்ணு வச்சிருப்பாரோ? ஆமா ஆமா, அது கொல்லி கண்ணுதான். முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். ஐயோ ஏமா, ஒரேசி ரிமோட் எங்க இருக்கு? அங்க இருக்கியா? ஐயோ, ஏசி ரிமோட் எடுக்க வந்து ரோட் ரோலர் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, நம்மள வச்சு 100 ஃபீட் ரோடும் போடாம விட மாட்டாரு போல இருக்கே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நல்ல வேலை டிரைவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு. ரிவர்ஸ் வாங்க, லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட், அப்படி வா அப்படி வா. எஸ் சைடு ஹாசினி. இப்பவும் கரல கட்டையா நாம சுத்துவோம், இப்போ நம்மள கரல கட்ட சுத்துது. பதினேழு 18 19 28 29 30. 50 இல்லையா? மூட்டை இங்க போச்சு. ஐயோ, முத பொண்டாட்டிய இந்த கைத்துல தான் கொண்டு இருப்பாரோ?
இந்த விஷத்தை சோத்துல கலந்து அவளை கொண்டு இருப்பாரா? எதுக்கு இதை எடுக்கிறாரு? என்ன பிளானு? வெரைட்டி ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வெரைட்டி வெப்பன்ஸ்? ரசிச்சு ரசிச்சு கொள்ற சைக்கோ கொலைகாரனும் விஷத்தை குடிக்க வச்சு கத்தியால குத்தி கைத்துல தொங்க விட்டு ரசிப்பாரோ? இப்போ இதை எதுக்கு எடுத்து பாக்குறாரு? ஒருவேளை இன்னொரு கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரா? ஹாசினி, ஷார், நீ கொலைய கண்டுபிடிக்க வந்திருக்க. கொலையாயிராத. நாளைக்கு காலையில பேப்பர்ல கல்யாணமான இளம் பெண் கொலைன்னு வந்துற போது. ஐயோ, ரிமோட் கொடுத்துட வேண்டியதான். யார் அது ரிமோட்டை எடுத்து இங்க வச்சது? ஹிட்லர் பாவம் என்ன பண்ணுவாரு? நாஸ்டி ஃபெலோ. அந்த பயம் இருக்கணும். 21, 20, 19, 18, 17, 17. ஏசி ரிமோட் எடுத்தது ஒரு குத்தமா? அதுக்கு போய் கொலை பண்ண. மைண்ட் வாய்ஸ்ல கூட பேச முடியலையே. தூங்கு. Open. காலங்காத்தால இருட்டும் சூரியனும் கிஸ் பண்ணிக்கிற நேரத்துல ஒரு டம்ளர் டீல ஒரு பொரிய தொட்டு தொட்டு சாப்பிட்டா ஆஹா, அது ஒரு தனி சுகம். அதுவும் பல்லு விளக்காம சாப்பிட்டா அது ஒரு தனி ரகம். இங்கேயும் தான் குடுக்கறாங்களே காலையில காஃபிங்கிற பேர்ல ஒண்ணு. மனுஷன் குடிப்பானா? அது வேற சத்தம் போடாம அந்த காஃபிக்கு வலிக்காத மாதிரி குடிக்கணுமா? நம்மளோடது அப்படி இல்லப்பா. குடிக்கிற டீ வயிற்று சுறுசுறுப்பாக்கும், பொற கடிக்கிற சத்தம் மூளைய பரபரப்பாக்கும். ஜெய் டீ பொற. என்ன எலி குறைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? ஏய், என்ன சத்தங்க? இந்த ஹிட்லர் இங்கதான் இருக்காரா? வாக்கிங் போயிட்டு அதுக்குள்ள வந்தாச்சா? நிம்மதியா டீய கூட குடிக்க விட மாட்டேங்கிறாரு. டீய கூட கள்ள சாரைய மாதிரி வச்சு குடிக்க வேண்டியதா இருக்கு. இது எங்க வெப்பம் தெரியலையே. ஓ, ஃபர்ஸ்ட் இதை எங்க வைக்கணுமே. வச்சிரும்.
நான் உள்ள கேட்ட சத்தம் இந்த ஷூல இருந்து வருது. நான் சொன்னதை கேட்காம போனா இப்படிதான் ஆகும். இப்போ வந்து நான் சொல்றது கேளுங்க, அந்த ஷூ போட்டுக்கோங்க. இது தேவையில்லாம என் மேல அக்கறைப்படுறதும் ஏதோ தப்பா நடக்குது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ சரியில்லை. போச்சு. செத்தோம். ஹிட்லர் கிளாஸ் எடுத்து சாவடிக்க போறாரு. என்னது இது? போற அம்மா, என்னாச்சு ஏஜே? இவ பண்ற வேலைய பாரு. இதெல்லாம் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தகுதியானதா இருக்கா? நீயே சொல்லு. நீயா? என்னமா நடந்துச்சு? என்ன பண்றேன்? ஏன் இப்படி நடுவுல வச்சிருக்கேன்? இது ஷூ குள்ள போட்டு ஷூல நாஸ்தி ஆகி என் ஷூட வேலை என்ன தெரியுமா உனக்கு? கண்டதெல்லாம் உள்ள போடுறேன். அறிவு இருக்கா உனக்கு? என்ன ஹாசினி இது? இது எப்ப போய் வாங்கிட்டு வந்த? நம்ம வீட்ல இல்லாத டீயா காஃபியா? சும்மா. அது இல்ல ஜெயம்மா, எனக்கு இப்படி குடிச்சுதான் பழக்கம். காலங்காத்தால யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா? காஞ்சு போன பண்ணும் கப்படிக்கிற டீயும். சிச்சி சிச்சி, இது பன் இல்ல, பொற. பொறையா? சூடான டீ வித் பொறங்கிற காம்பினேஷனை அடிச்சுக்க எதுவுமே இல்ல. ஒரு கடி ஒரு குடி. ஆஹா, அது என்னது இது? கடி புடி? கடிப்புடி இல்ல ஜெயம்மா, இப்போ பாருங்க. ஒரு கடி ஒரு குடி. That's all. ஓ, நான்சென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றது மட்டும் இல்லாம இப்ப உட்கார்ந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இதுல என்ன கேவலம்? இந்த காம்பினேஷனை உங்க ரெஸ்டாரண்ட்ல கொடுத்து பாருங்க. காலையில கூட்டம் சும்மா பிச்சிட்டு போகும். என் ரூம் நாஸ்தி பண்ணிட்டேன், என் ஷூ நாஸ்தி பண்ணிட்டேன். இப்ப எனக்கே டிப்ஸ் தரியா நீ? எனக்கு வர கோவத்துக்கு இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போட. டென்ஷன் ஆக்கிட்டேன். மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன், இன்னைக்கு இது மட்டும் தான் குப்பையில போகும். நாளைக்கு இதோட சேர்த்து நீயும் குப்பையில போயிடுவேன். ஐயோ, என்னம்மா என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? எல்லாம் நல்லபடியா நடந்த நான் ஏன் அழறேன்? நடந்ததை நினைச்சலாம் அழாதம்மா. சாயந்தரமான எல்லாம் சரியாயிடும். சப் டீக் ஹோதா ஹை. அது ஓகே, ஆனா நைட் என்னால இந்த சீரியலை பார்க்க முடியாது, வேலை இருக்குமே. சீரியலா? ஆமா, தேவியானியோட முகத்தை பாத்தீங்களா? என்னால அழாம இருக்க முடியல. எவ்வளவு போய் அழுவுறான நம்பிட்டோமே. இவ எல்லாரையும் கதற விடுறவ, இவளாவது அழுவுறதாவது. இப்படி டிராமா பண்றான். நீ காலையில நடந்த பொரட்டி மேட்டருக்காக தான் இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ சீரியல் எல்லாம் பாப்பியா? எங்க வீட்ல பாத்துட்டு தான் இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் சீரியல் வெள்ளிகளையே மிஞ்சிரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் சீரியல் பாக்குறதே இல்ல. இன்னைக்கு எதாச்சியா புது புது அர்த்தங்கள் சீரியல் பார்த்தனா, இன்னைக்கு காலையில ரீடெலிகாஸ்ட். என்ன மாதிரியே தேவியானிக்கும் ஜோடி ஒரு சமயக்காரர் தான். எது? சமையல்காரனா? ஏன் புள்ள உனக்கு சமையல்காரனா தெரியறானா? சாரி சாரி சாரி, ரெஸ்டாரண்ட் ஓனர். ஆனா சீரியல்ல பாருங்க,
பாருங்க அந்த ஹிட்லர் எது? சாரி அந்த ஹீரோ தேவியானி கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுறாரு பழகுறாரு. ஆனா உங்க மகனும் இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு. எப்பவுமே அப்படி இருக்கிறது இல்லையே. போங்க ஜெயம்மா, அவர் எப்பவுமே அப்படிதான். இல்ல, கிடையவே கிடையாது. நீ வேணா இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாரு. இத பாக்குறதுக்கு அங்க வேற போணுமா? எதுக்கு? என் மேல பாயறதுக்கா? இதுக்குன்னு போக வேண்டாம். ஆனா நீ ஒரு பொருளை கொடுத்துட்டு வரணும். ஹிட்லர் கிட்ட கொடுக்கணுமா? ஏஜே கிட்ட. ஹிட்லர் கிடையாது, ஹிட்லர் நகி. நான் போக மாட்டேன். இங்க கத்துனது உங்க 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் அங்க போனா 40 பேர் பாக்குற மாதிரி கத்துவாரு. நான் போகல சாமி. கொஞ்சம் அவசரமான விஷயம்னு சொல்றான். வெரி இம்பார்ட்டன்டா. என்ன கொண்டு வர சொல்றான். நான் வயசானவ தானே, நான் எப்படிமா போறது? நீயே சொல்லு. ஏஜி என்ன கொண்டு வர சொல்றாரு? தெரியலையே. கியா, என்ன யோசனை? சரி சரி, நீயும் செய்ய மாட்ட. எனக்கு வயசானாலும் மனசுல தெம்பு இருக்குமா? வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. ஐயோ ஐயோ ஜெயம்மா, நான் அப்படி சொல்லல. சரி, இன்னைக்கு நான் மறுபடியும் திட்டு வாங்கணும்னு இருக்கு. நானே போறேன். என்ன கொண்டு போகணும்? அவன் கபோர்ட்ல ஒரு பிளாக் கலர் ஃபைல் இருக்குதாமா, வெரி இம்பார்ட்டன்ட். அத கொண்டு போய் கொடுக்கணுமா? ஓ ஓகே. சித்ரா, உண்மையாவே இவ்ள அழ வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு அது சொல்றேன். ஏய் ஹாசினி, எங்களையா வில்லின்னு சொன்ன? எங்க வில்லத்தனத்தை இன்னைக்கு பார்க்க போற நீ. ஏய் சித்ரா, வா 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 வா. வரேன். அக்கா. ஓகே. சரி, புடி புடி. ஓகே. ஏய் கேக்குக்காரி, இது ஏஜே பார்த்த உடனே உனக்கு தீபாவளி சீர்வரிசை, ஆயுத பூஜை எல்லா செலிப்ரேஷனும் உண்டு. இன்னைக்கு உன் கதை க்ளோஸ் டி.